நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு கதைக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ கடந்த 2 நாட்களாக இந்த நீங்கள் பார்க்கலாம், இந்த செய்திகள், சமூக வலைத்தளங்கள் இதுகளில் இந்த பெருசாக இப்போ கதைக்கப்படுகின்ற விஷயம் யாழ்ப்பாணத்தில் 2 தினங்களுக்கு முதல் நடந்த யாழ் மாவட்டத்துக்குரிய அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த சில பிரச்சனைகளை பற்றி தான் கூட காய்ச்சி கொண்டிருக்கணும். அதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் கதைப்போம். அதில் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டதன் பின்பு முதலாக இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. இது ஒரு சம்பிரதாய அடிப்படையில் கூடப்பட்ட முதலாவது கூட்டம்தான். இதில் தான் இந்த கூட்டத்தில் தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக எங்களோட அனுரோமர திசாநாயக்கா கட்சியை, ஜேபி கட்சியை சேர்ந்த மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்டத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான கௌரவ சந்திரசேகரன் அவர்கள், கடற்தொழில் அமைச்சரான கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டதின் பின்னர் அவர் பதவியேற்பதற்குரிய அந்த ஒரு கூட்டமாகத்தான் இன்றைய கூட்டமான இந்த யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இடம்பெற்றிருந்தது. எனினும் அங்கு சில விவாதங்கள், சில யாழ் மாவட்டத்துக்கு அபிவிருத்தி சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் என்று சில விஷயங்களும் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக சில அரசாங்க அதிபர்கள், சில அரசாங்க அதிகாரிகள் மற்றும் இலங்கை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் மற்றும் மின்சார சபை ஜாழ் பிராந்தியத்துக்குரிய தலைவர் மற்றும் சில அரசாங்க உத்தியோகத்தர்கள் தலைவர்கள் என கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் குறிப்பாக எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். உதாரணமாக கௌரவ சித்தார்த், கௌரவ ஸ்ரீதரன், கௌரவ கஜேந்திரகுமார், கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மற்றும் பலர் அங்கு சமூகமாகியிருந்தனர். அந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், சில விவாதங்கள், சில சலசலப்புகள், சில சச்சரவுகள் என்று இப்படியான கூட்டங்களில் சச்சரவு என்பது மிக சாதாரண விடயம். அது இயல்பு தான். அது ஒன்றும் பெருசாக அதை பற்றி ஒன்று நாங்கள் பெருசாக கதைக்க தேவையில்லை. என்றாலும் இதில் நான் கதைக்க வந்த விஷயம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற, அதாவது பிரபல தொழிலதிபர் ஒருவரின் ஒரு 3 எழுத்து ஊடகம். அந்த 3 எழுத்து ஊடகம் நிச்சயமாக அது ஒரு பக்கச்சார்பான ஊடகம். அந்த ஊடகம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ராமநாதன் அர்ச்சுனா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தான் அந்த கூட்டத்திலேயே மிகவும், அவருடைய குரல் தான் மிகவும் பலமாக ஒலித்திருந்தது. அவர் கேட்ட கேள்விகளுக்கு அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகளினால் சரியான பதிலே வழங்க முடியவில்லை. அவர்தான் சகலரும் நாராக போட்டு கிழித்தார். சகல துறைகளையும், குறிப்பாக இந்த மின்சார சபை சம்பந்தமான வாக்குவாதம் தான் பெரிய அளவில் அங்கு இடம்பெற்றது. மற்றும் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பக்கமாக சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே அங்கு அர்ச்சுனா தான், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தான் அங்கு சகலரிடமும் சகல கேள்விகளையும் கேட்டு ஒவ்வொருத்தரையும் நேராக கழித்து கேள்விகளை கேட்டிருந்தார். அவர் கேட்ட கேள்விகளுக்குரிய சரியான பதிலை எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளாலும் வழங்க முடியவில்லை. அவர்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லுகின்றார்கள். அது அப்படி இது இப்படி சொல்லி ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட இந்த அரசாங்க அதிகாரிகளின் கருத்துக்கு முரணான கருத்தை தான் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த மின்சார சபை பிரதேச சபையை கேட்காமத்தான் அவர்கள் தங்களுடைய அந்த கட்டுமானங்களை, தங்களுடைய மின்சார விநியோகங்களை எதேச்சைத்தனமாக மேற்கொள்கின்றார்கள். மக்களுக்கு சரியான விழிப்புணர்வுகளை செய்வதில்லை. பிரதேச சபையிடமிருந்து மின்சார தூணுகளை போடுவதாக இருந்தாலும் சரி, சில வேலை திட்டங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, மின்சார இலங்கை குறிப்பிட்ட பிரதேச சபைகளிடம் மின்சார சபை அனுமதி பெற வேண்டும் என்று இதெல்லாம் அந்த மின்சார சபை செய்த முறைகேடுகள். அவர்கள் சரியான முறையில
பிரதேச சபையிடம் வந்து சரியான அனுமதிகளை பெறாமத்தான் சில இடங்களில வந்து தங்களுடைய வேலை திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது மக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டைத்தான் ராமநாத அர்ஜுனா வந்து சரியான முறையில வந்து அங்கே கொண்டு சென்றிருந்தார். ஆனால் இந்த மூன்றெழுத்து ஊடகம் வந்து உடனடியாக அந்த கூட்டு ஜாழ் டிசிசி எனப்படுகின்ற அந்த அபிவிருத்தி கூட முடிவடைந்த உடனேயே முந்தி விழுந்து கொண்டு தங்களுடைய இணையதள செய்தி தளத்திலேயும் வந்து போட்டு விட்டார்கள். ராமநாத அர்ஜுனாவை பற்றி விமர்சனம் பண்ணி விட்டார்கள். அதாவது கூடாத விமர்சனம் செய்தார். இவர் அங்கு மூக்குடைப்பட்டார், இவர் இவர் எல்லாரையும் கேள்வி கேட்டார், அரசாங்க அதிகாரிகளை பார்த்து உங்களுக்கு கல்வி என்ன கல்வி புலமை இருக்கின்றதெல்லாம் கேட்டார். அடுத்த கூட்டத்துக்கு இவரை வரவிடக்கூடாதுன்னு அரசாங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அப்படி இப்படின்றெல்லாம் சரியான ஒரு கேவலமான செய்திகளை இந்த மூன்றெழுத்து ஊடகம் வந்து பரப்பி விட்டது. இந்த மூன்றெழுத்து ஊடகம் சம்பந்தமாக ராமநாத அர்ஜுனா ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்போ சில பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்போ ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்தார். அந்த கருத்துக்களை உண்மையாக்குவது போலத்தான் இந்த மூன்றெழுத்து ஊடகம் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை இப்ப செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த மூன்றெழுத்து ஊடகம் வந்து நிச்சயமாக ஒரு பக்கச்சார்பான ஊடகம். இது வந்து குறிப்பிட ஒரு சில அரசியல்வாதிகளின் செல்வாக்கைக்காக அல்லது அவர்களுடைய தேவைகளுக்காக இந்த ஊடகம் இயங்குகின்றது. இவர்கள் இப்ப பயப்படுகின்றார்கள். இந்த அர்ச்சுனா ராமநாதன், கௌரவ பாராளுமன்ற அர்ச்சுனா ராமநாதன் சில ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தால் இந்த ஊடகமும் அதுக்குள்ள சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அவர்கள் இந்த ராமநாதன் அர்ச்சுனாவை எப்படியாவது மட்டம் தட்டி அவர் எப்படியாவது இந்த பாராளுமன்ற பதவியில இருந்து அவரை இறக்கி அவரை ஒரு கீழ்மட்டமான நிலைக்கு கொண்டு வந்து அவரை காணாமல் செய்ய வேண்டும் என்றுதான் இவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக இவர்கள் இதெல்லாம் இப்ப இந்த இந்த அன்றைக்கு 2 தினங்களுக்கு முன்பு நடந்த இந்த அரசாங்க ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்றது வந்து அது ஒரு முதல்கட்ட ஒரு கூட்டம் தான். இனித்தான் இதன் பெரிய பெரிய விளைவுகள் எல்லாம் பெறப்போகின்றன. இனித்தான் அபிவிருத்தி குழு தலைவர் வந்து அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கேட்க போகின்றார். கடந்த இதுவரைக்கும் செய்த உங்களுடைய செலவுகளை கொண்டு வாங்க, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலை திட்டங்களை கொண்டு வாங்க, இதுவரைக்கும் உங்களுடைய வேலை திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, அதுக்கு செலவழிச்சது எவ்வளவு, மிச்ச நிதி எங்க, அப்படி இப்படின்னு இனித்தான் வந்து எல்லாம் பிரச்சனைகள் வரப்போன்றது. அப்ப இவர்கள் வந்து இப்பயே இந்த ராமநாதன் அர்ஜுனாவை வந்து அடுத்த கூட்டங்களுக்கு வரவிடாம இவரை வந்து ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி முறைப்பாடுகள் செய்து இவரை அதுல இருந்து வெளியேற்றி விட்டால் தாங்கள் இதுல இருந்து தப்பி விடலாம் என்று நினைக்கின்றோம். அது இல்ல, அர்ஜுனா ராமநாதனை வரவிடாம செய்தா கூட அங்க தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் மற்றும் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதே கேள்வியை தான் வைக்க போறோம். எப்படியோ இந்த ஊழல் செய்த அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து சரியா மாட்டுப்பட போறோம். உங்களுக்கு தெரியும், இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து ஜாழ் மாவட்டத்துல கூட அரசாங்க ஊழியர்கள் வந்து அர்ச்சனா ராமநாதனுக்கு வாக்களிக்கவில்லை. ஏன்னா அவர்கள் தெரியும் அர்ச்சனா ராமநாதன் வந்து பாராளுமன்றம் சேர்ந்தால் தங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். அவர் வைத்தியத்துறையில் எவ்வாறு அந்த வைத்திய மாஃபியாக்கள் வைத்திய துறையில் உள்ள ஊழல்களை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி மற்ற துறையில இருக்கிற ஊழல்களும் வெளியில வரும்ன்றது அவைக்கு தெரியும். ஏன்னா ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியத்துறையை சார்ந்தவர்ன்றபடியா அவருக்கு அந்த வைத்தியத்துறையில் இந்த ஊழல்களை வந்து இலகுவாக கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சகல அரசாங்க துறைகளிலும் எவ்வாறு வைத்தியத்துறையில் ஊழல் இருக்கின்றதோ அதே அளவான ஊழல்கள் வந்து எல்லா துறையிலும் இருக்கின்றது. மின்சார துறையில இருக்கின்றது, போக்குவரத்து துறையில இருக்கின்றது, சகல துறையிலும் கல்வித்துறையில இருக்கின்றது, சகல துறையிலையும் வந்து இந்த ஊழல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அரசாங்க அலுவலகங்களுக்கு போன அதுக்காக நான் எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் நான் குறை சொல்லல. சில கூடுதலான அரசாங்க அலுவலகங்களுக்கு நீங்கள் போனா அவர்களுடைய அசம்பந்த போக்கலாம் எப்படி இருக்கும், அவர்கள் கை தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்தது, இப்படி பல விடயங்களை நானே எனது கண்கூடாக கண்டிருக்கின்றேன். எனவே எப்படி சரி இந்த அர்ச்சுனா ராமநாதனை வந்து அடுத்த கூட்டத்துக்கு வரவிடாம விட்டா தாங்கள் இந்த ஊழல்களில் இருந்து தப்பிக்கலாம் என்று அவர் நினைச்சு கொண்டிருக்கணும். இந்த அரசாங்க ஊழியர்களும் இந்த ஊழல்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நிச்சயமாக அர்ச்சுனா ராமநாதன் வந்து இப்ப அந்த கூட்டத்துல பங்கு பெறாரோ இல்லையோ அவர் வந்து இப்ப அதை கொளுத்தி விட்டுட்டார். எந்தெந்த துறையில என்னென்ன ஊழல் இருக்குன்றதோ மேலோட்டமா கொண்டு வந்துட்டார். இனிதான் பெரிய பெரிய இதெல்லாம் அவர் கொண்டு வர போறார். எப்படியோ இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த குறிப்பா ஊழலில் சம்பந்தப்பட்ட இந்த அரசாங்க அதிகாரிகள் நிச்சயமாக சிக்க போறோம். இந்த மூன்றெழுத்து ஊடகம் வந்து அந்த ஊடகம் வந்து எவ்வளவுதான் தலையிலான்னு இந்த வைத்தியர் ராமநாத அர்ச்சுனாவை வந்து மட்டம் தட்டினாலும்
இதுல வந்து கடைசியா காணாம இல்லாம போறது அவ இப்பயே அந்த மூன்றெழுத்து ஊடகத்தை வந்து மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை வந்து இழந்துட்டினோம். இப்பயே வந்து பெரிதாக மக்கள் வந்து அந்த மூன்றெழுத்து ஊடகத்தை வந்து நாடுறது இல்ல. அவ போடுற செய்தியெல்லாம் பக்கச்சார்பான செய்திகளை பக்கச்சார்பான செய்திகளும் சில தங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை தாக்கி எழுதுவதும் தான் அவையோட கொள்கையாவே இருக்கிறது. எனவே மக்களாகிய நீங்கள் பொறுத்திருந்து அது இனி இனி நடக்க போற விஷயங்களை பாருங்க. நிச்சயமாக இந்த மூன்றெழுத்து ஊடகம் வந்து மண் கவ போறது உண்மை. சரி நேர்களே, நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னன்னா, இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து வர அந்த பத்திரிகைகள், இந்த பத்திரிகைகளும் வந்து இந்த மூன்று எழுத்து ஊடகத்துக்கு ஈடு ஈடு இல்லாம அவையும் வந்து தங்கட தங்கட பங்குக்கு அவையும் வந்து வச்சு வாங்கி இருக்கணும். பெரிய தலைப்பு செய்திகளாகவும் பெரிய ஆசிரியர் தலையங்கமாயும் இந்த டிசிசி ஜால் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து அர்ச்சனாவை வந்து தாக்கி அவையும் எழுதி வச்சிருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து இதே இந்த ஊழல் தான் பிரச்சனை. இந்த ஜாழ்ப்பாணத்திலிருந்து வர பத்திரிகை எல்லாமே அவையும் வந்து ஏதோ ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டவை தான். அவைக்கும் வந்து அரசியல் பின்புலம் அவைக்கும் இந்த அர்ச்சனா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்தது அவைக்கும் பெரிய பிரச்சனை. இப்ப அந்த பத்திரிகையில அவையும் வந்து எங்க ஊழல்ல என்னத்துல சிக்க போறோம்னு அவையும் தெரியல. அவையின் உள்பக்கங்களை வார செய்திகளை விட வெளிப்பக்கங்களை முதல் பக்கங்களை வார செய்திகள் எல்லாத்தையுமே வந்து அது இல்லாம ஒரு பக்கச்சார்பான செய்திகள் தான். அவை தங்களை வளர்த்து கொள்றதுக்காகவும் தங்களை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் தங்களோட செய்திகளை போட்டு கொண்டு வருவினோம். அவையும் வெகு விரைவு அந்த பத்திரிகைகளும் கிட்டடியில சிக்க போறினோம். எனவே மக்களே, நீங்களும் இந்த ஊடகங்களை வந்து எந்த அளவுக்கு நம்புறீங்கன்றதை வந்து அவையும் ஒரு பக்கச்சார்பாக தான் செயல்படணும்ன்றதை ஒரு மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் அதை கணித்துக் கொள்ளுங்க. ஓகே நேர்களே, நாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி.